எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கரகரப்பான ஆஞ்சநேயர் கோயில் பிரசாதம் மிளகு வடை ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரொம்ப டேஸ்டா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ரெடி பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிளகு வடை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல 1 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பை 4 இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. கருப்புளுந்துக்கு பதிலா நீங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நார்மலா கருப்புளுந்து சேர்த்து தான் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ஊறி வந்த கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் ஒரு வடிகட்டியில வடிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு தண்ணி இருக்க கூடாது. தண்ணியோட நம்ம வடை சுடும் போது மெதுன்னு ஆயிரும். தண்ணி இல்லாம ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு நம்ம வடை சுட்டு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா மொறுன்னு கிடைக்குங்க. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டேன். இந்த மெஷரிங் கப்ல தான் 1 கப் கருப்புளுந்து, 1/2 கப் கடலை பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன். நீங்க எந்த கப் வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. உளுந்தும் கடலை பருப்புல இருக்கிற தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டும். மிக்ஸி ஜார்ல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப அரைச்ச குருமிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். இருக்கட்டும். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற கருப்புளுந்து கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் வலுவலுன்னு அரைக்காம கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாருங்கிறனால பாதியா சேர்த்து அரைச்சுக்கிறேன். ஒட்டுக்கா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். பாருங்க, நான் ஒரு 2-3 வாட்டி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திப்பியா இருக்கிற மாதிரி இருந்தாதான் வடை நல்லா கிறிஸ்பியா சாப்பிட டேஸ்டா இருக்கும். இப்ப உளுந்து கடலை பருப்பு எல்லாத்தையுமே நான் அரைச்சு எடுத்துட்டேங்க. இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். நம்ம வடை நல்லா இன்னும் கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசிய உளுந்து ஊற வைக்கும் போதே ஊற வச்சு கூட நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். ஆனா நைஸா நம்ம அரைக்க மாட்டோம். அதனாலதான் பச்சரிசி மாவா சேர்க்கிறோம். இப்ப பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கையில எடுக்கும் போது உருட்டுறக்கு வரணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு உருட்ட வராது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாங்க. வடை நல்லா கரெக்டா ஒரு ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்ல பேங்கிள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நம்ம வடை மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த பேங்கிள்ல வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப சன்னமாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஒரு half திக்னஸ்ல இருக்கிற மாதிரி வடையை தட்டிக்கோங்க. நம்ம வடை ஈவனா வெந்து நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக நடுவுல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். நம்ம உளுந்து வடை செய்யற போலதான், ஆனா இந்த வடை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உளுந்து வடை நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, இப்ப நான் வளையல வெளியே எடுத்துறேன். மெதுவா இந்த மாதிரி திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துடும். இதே போலவே நான் ரவுண்ட் ஷேப்காக வளையல் வச்சு மாவு தட்டி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா நம்ம நார்மலா பருப்பு வடையெல்லாம் கையில தட்டி போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப திக்கா போடாம நல்லா தட்டி 1/2 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப நான் பேங்கிள் வச்சு ஒவ்வொரு வடையும் இது போல பட்டர் ஷீட்ல தட்டி வச்சுட்டேன். நீங்க பிளாஸ்டிக் கவரோ இல்ல வாழை இலை இருந்தா கூட தட்டி வச்சிட்டீங்கன்னா போட்டு பொரிக்கும் போது ஈஸியா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இருந்த மாவு எல்லாத்தையுமே இது போல நான் தட்டி வச்சுட்டேங்க. பட்டர் ஷீட்ல தட்டி வச்சிருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். அப்படியே கார்னர்ல இருக்கிற ஒவ்வொரு வடையா நம்ம வெளியே எடுக்கும் போது அழகா வருது. பாருங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம வடைய எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வடை பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடுபடுத்திக்கலாம். ஆயில் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது, மீடியமான ஃப்ளேம்ல தான் இருக்கணுங்க. வடை போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஹீட்ல தான் ஆயில் இருக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொரு வடையும் தனித்தனியா சேர்த்துக்கலாம். ஒட்டுக்க எல்லா வடையும் சேர்க்காம ஒரு 4 இருந்து 5 வடைய ஒரு டைம்ல நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்காம நமக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்க, நான் வடையை ஒவ்வொன்னா சேர்த்துறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் தான் பொறுமையா பொரிஞ்சு மேல வருது. வடையை சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். இப்ப நான் இந்த மாதிரி வடையை திருப்பி விட்டு வெளியே எடுக்கிறேன். நான் ஃபுல்லா கிறிஸ்பியா ஆகிற அளவுக்கு நான் விட்டு எடுக்கலைங்க. நீங்க வேணும்னா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 80% வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு 2வது டைம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி செய்யறனால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வடை நல்ல கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்கும். எப்ப சாப்பிட்டாலுமே செம்ம கிறிஸ்பியா இருக்குங்க.
இப்போ நான் ஒரு 80% ஃப்ரை ஆன வடை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதே போல் இன்னொரு பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா வடையும் போட்டு பொரிச்சிட்டு கடைசியாக ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி 80%க்கு ஃப்ரை பண்ணி வடை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டேன். நமக்கு இன்னும் நல்ல கோல்டன் கலர்ல வந்தாதான் வடை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஒரே டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த அளவு கிறிஸ்பியா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடையோட சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஆயில்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க 2வது டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதுமே ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல இருந்து டக்குன்னு கோல்டன் கலர் வந்துடும். ஆனா கிறிஸ்பினஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இருக்காதுங்க. பாருங்க, இப்ப நான் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே தான் போட்டிருக்கேன். செகண்ட் டைமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே மெதுவா ஃப்ரை ஆகுது பாருங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு வடை உடையாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி வடையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம 2 வாட்டி வடை ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால செம்ம கிறிஸ்பியாவும் செம்ம டேஸ்டாவும் இருக்கும். 2ல இருந்து 3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட வடை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அவ்வளவுதான். இதே போல 2வது பேட்ச்லயும் செகண்ட் டைம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. நம்மளோட செம்ம டேஸ்டியான ஆஞ்சநேயர் கோயில் பிரசாதம் மிளகு வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. நல்லா அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. டீ டைம்க்கு செம்ம பெஸ்டா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் இந்த வடை தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த மிளகு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.